மகளே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் 17 வயது மாணவி 7 நபர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க. இது ஒன்றும் புதுசு இல்லை. இந்த செய்தியை கேட்டு நீங்கள் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் டெய்லி நடந்துட்டு இருக்க ஒன்று தான். இது தமிழ்நாடா இல்லை பாலியல் வன்கொடுமை செய்யும் நாடா அப்படின்னு கேள்வி எழுப்புற அளவுக்கு வடநாட்டில் ஒரு நார்த் இந்தியன் சேனலே போட்டு கிளின்னு கிளிக்கிறான். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுடைய மானம் கப்பலேறி இல்லை, ஃப்ளைட் ஏறி எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு. என்னடா ஆச்சு உங்களுக்குலாம்? 17 வயசு புள்ள, 10 வயசு புள்ள, குழந்தை 5 வயசு குழந்தை எல்லாத்தையும் பிடிச்சி ரேப் பண்ணுறீங்க. அந்த அளவுக்கு காம உணர்வு தலைக்கேறி போச்சு உங்களுக்கு. அதுக்கு தான் கண்ட கருமம் என்னென்னமோ இருக்குது, அங்கே போய் தொலையலாம் இல்லை பார்க்கலாம். இந்த மாதிரி ஏன் குழந்தைகளிடமும் இந்த மாதிரி பள்ளி சிறுமிகளிடமும் ஈடுபடுறாங்கன்னு சுத்தமாக எனக்கு புரியலை. இப்போ இந்த செய்தியை பார்த்துட்டு ஒரு நேர்காணல் எடுக்கலான்ட்டு ஒரு பெண்மணிக்கு ஃபோன் அடிச்சு கேட்குறேன். அவங்க கேரளாவிலேருந்து வந்திருப்பாங்க போல். எப்போ நான் எங்கள் ஊருக்கே போகிறேன், தமிழ்நாட்டுக்கு எனக்கு பிடிக்கல, இது நேர்காணலாவது ஒன்றாவது, நான் கிளம்புறேன் ஊருக்கே, நான் நம்ம ஃபோனை கட் பண்ணிவிட்டு கேரளா கிளம்பி போகிறாங்க. பயப்படுறாங்க. தமிழ்நாட்டை கண்டு அஞ்சும் நிலைமை வந்திருக்குன்னா நம்மளாம் வெட்கி தலை குனியல தூக்கு போட்டு தொங்கலாம். அந்தளவு கோபம் வருது. 17 வயசு பிள்ளைகிட்ட என்ன தர கண்டீங்கன்னா அங்கே போகிறீங்க. எப்படி நாயா இல்லை நாயை கூட சொல்லக்கூடாது, அது கூட பரவாயில்ல, சேர்ந்து அதாவது அந்த மிருகம் ஒத்துழைக்கிறதுனால பண்ணது கூட வச்சுக்கலாம். நீங்கள் கண்டமேனிக்கு மிருகத்தை தாண்டி ரொம்ப அரக்கத்தனமாக நடந்துக்கிறீங்களே, என்ன காரணம்? 7 பேர் ஏன்டா அந்த 7 பேரில் ஒருத்தர் கூட அக்கா தங்கச்சி இருக்காது, அறிவிட்ட நாய்ங்களா? அப்போ உங்கள்ட்ட என்ன சொல்கிறேன்னு தெரியல. இதுதான் மக்கள் பார்ப்பாங்கன்னு கொஞ்சம் நாகரிகம் கருதி பேச வேண்டிய நிலைமையில் இருக்கேன். 7 பேர் ஒரு குழந்தைகிட்ட, ஒரு பள்ளி சிறுமிகிட்ட ஈடுபடுறீங்கன்னா அவங்க அம்மா அவங்களுக்கு ஞாபகம் வரலையா? கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க ஞாபகம் வரலையான்னு தெரியல எனக்கு. உங்களை எதை சொல்கிற பேசுகிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. அன்னைக்கு அப்படி தான் என்னடான்னா பார்க்குறேன், ஒரு பள்ளி மாணவிக்கு இது மாதிரி ஒரு பாலியல் வன்கொடுமை, பள்ளி ஆசிரியருக்கு பாலியல் வன்கொடுமைன்னு பார்த்தாங்க. நேற்று பார்க்குறேன் ஒரு போலீஸ் அதிகாரி, பெண் அதிகாரியவே பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்கானுங்க. ஏடா போலீஸை பார்த்தா பயம் கூட இல்லையாடா உங்களுக்கு? அந்த அளவுக்கு எப்படா உங்களுக்கு காமம் தலைக்கேறி விட்டதா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? தமிழ்நாடு தானா இல்லை நம்மளாம் அவனா சொல்லுவோமே வடக்கல் நடந்துச்சு, இப்போ அவன் நம்மளை பார்த்து கேவலமாக சிரிக்கிறான். தெக்கன்ஸ் தமிழ்நாட்டில் நடக்குது, தமிழன் புள்ளா இப்படி தான் அப்படின்ற முத்திரை குத்திக்கிட்டு இருக்கான். இந்த 7 நாய்ங்க பண்ணுறதுனால அவன் புள்ளா கழுவி ஊத்துறான். நியூஸ் சேனல் பார்க்க முடியல, நார்த் இந்தியன் சேனல் அந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது நம்ம ஆளுங்க பார்ப்பாங்க. அன்னைக்கு நாள் ஐயோ போச்சே இப்படி பண்ணலாமா, இவங்களை என்ன பண்ணுறது, தூக்கில் போடணும் இல்லை நிற்க வச்சு சுடணும், இப்படி பேசுவான். பேசிட்டு அடுத்த வேலைக்கு மூவ் பண்ணி அப்படியே போயிடுறது. ஆமாம் ஜெயம் ரவிக்கும் ஒய்ஃபுக்கும் என்னமோ டிவோர்ஸ் ஆகல அப்படின்ட்டு அடுத்த கதையை பேசி போயிடுறது. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு எடுங்க. அதாவது இப்படி நடந்தால் தண்டனைகள்லாம், அதாவது எனக்கு டவுட்டு, இப்போ ரீசெண்டாக சட்டசபையில் முதல்வர் அவர்கள் இந்த மாதிரி பாலியல் சீண்டல், இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள்லாம் தண்டனைகளை உயர்த்தினார். அதாவது 6 வருஷம்னா 12 வருஷம், ஆயுள் தண்டனை, மரண தண்டனை இப்படிலாம் மாற்றின உடனே தான் பாருங்களேன் அது சேர்த்து அடுத்தடுத்து வேகமாக நடக்குது. 2 மடங்கு 3 மடங்கு வேகம் எடுக்குது. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அப்படி தான் கேட்க தோணுது எனக்கு. இந்த 7 பேரையும் பார்த்தா செல்லக்குட்டி சூப்பராக பண்ணியிருக்க, அருமையாக பண்ணியிருக்க அப்படின்னு கையை கொடுக்குறதா இல்லை சப்புன்னு கழுத்தோட சேர்த்து இருக்கணுமா அப்படின்னு தான் எனக்கு வருது. நீங்கள் இதே மாதிரி பார்த்துட்டு கடந்து போகிறீங்களா இல்லை இதுக்கு ஒரு முடிவு வேணும், இன்றைக்கி ஏதோ ஒரு வீட்டில் நடந்தது நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைக்கும் நடக்கலாம் அப்படின்னு நீங்கள் என்னைக்கு யோசிக்கிறீங்களோ அது வரைக்கும் இதுக்கு முடிவே கிடைக்க போவது கிடையாது. இது மாதிரி பள்ளி ஆசிரியை, பள்ளி மாணவி, அடுத்து பிறந்த 6 மாதமான குழந்தை, என்னதை சொல்கிறேன்னு தெரியல எனக்கு. இது யாருடைய தவறு என்னன்னு யாரை குற்றம் சாட்டுறேன்னே புரியலை. அரசு கண்ணை மூடிக்கிட்டு கண்ணு தெரியாத மாதிரி இருக்கா இல்லை கண்ணை திறந்துக்கிட்டே மூடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கான்னு எனக்கு ஒன்றும் புரியலை. இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும். இப்படியே விட்டீங்கன்னா ஒரு நிர்பயா தான் வடக்கில், தமிழ்நாட்டில் பல ஆயிரம் நிர்பயாக்கள் வர வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று எனக்கு என்ன தோணுதுன்னா கோபம் தான் வருது. ஈவேரா வந்தார், பெரியார் வந்தார், பெண் விடுதலை, பெண்கள் எல்லாம் வெளியே சுதந்திரம் பறக்க விட்டார் அன்னைக்கு ஏன் வீட்டுக்குள்ள பூட்டி தான் புரியுதா? இப்போ இவ்வளவு டெக்னாலஜி இருக்கும்போதே பிடிச்சி இப்படி நாயை விட மோசம் பிடிச்சி வாலியல் பெண் கொடுமை செய்யறானா? அன்னைக்கு எதுவுமே கிடையாது அந்த காலத்தில். அதனாலதான் வீட்டில் பெண்களை பூட்டி வச்சுதான் பாதுகாத்துருக்கான். பெற்றவனுக்கு தாண்டா தெரியும் வலி வேதனை, அது உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்ககிட்ட நாங்கள் ஃப்ரீயா பெண்களை விடுதலை ஆக்கிட்டு போயிட்டு இப்போ இந்த 17 வயசு பொண்ணுக்கு யார் பதில் சொல்ல போறா? அன்னைக்கு ஈவேரா பெண்கள் விடுதலை பத்தி பேசிக்க கூடாது, ஆண்கள் எல்லாம் இப்படி நடந்துக்காதீங்கடா, இது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவர் சொன்ன கருத்துக்கள் முன்னுக்கு பின்னு நிறைய இருக்கு, அதுல வர விரும்பல. உடனே அது நீ பெரியார் ஈவேரா சங்கின்றவாங்க தேவையில்லை. எனக்கு என்னுடைய கருத்து, அன்னைக்கு பெண் விடுதலை பேசின நீங்க என்ன பேசியிருக்கணும்? இந்த மாதிரி ஆண்கள் பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடாது, நம்ம கூட பிறந்தவங்க அப்படின்னு நிலைப்பாட்டில் பேசியிருந்தீங்கன்னா இன்னைக்கு இப்படி சம்பவங்கள் நடக்காது. எவனோ நம்மளை பார்த்து கேவலமா காரி துப்ப மாட்டான். இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே பாதி தமிழ்நாடு உருப்பட்டுரும். நம்மளும் இதில் என்ன சொல்றேன்னு தெரியல, எனக்கு அவ்வளோ கோபம் தான் வருது. கோபத்தில் பேசிட்டு போக வேண்டியதான். இதற்கு முடிவு கிடைக்கன்னா மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இதற்கு முற்றுப்புள்ளி இந்த 17 வயசு மாணவியோட வச்சு வைங்க. அப்புறம் இல்லாட்டி அண்ணா யூனிவர்சிட்டியில் மாதிரி அடுத்தடுத்து நடந்து போய்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு முடிவே கிடைக்காது. விழித்துக்கொள் தமிழா.